1981ஆம் ஆண்டு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஆக 14/11/1989 உருவான அந்த சங்கத்தை ஒட்டினார்கள். ஆங்காங்கு அங்கு வரவேற்பு கூட்டங்கள் நடத்தினர். இது மீது தமிழ்நாடு அரசு பணியாளர்களுடைய நலன்களுக்காக பாடுபடுகின்ற ஒரே சங்கம் இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கமாகத்தான் இருக்கும். வாழ்த்தினார்கள், ஆதரவு தெரிவித்தார்கள். அந்த ஆதரவின் அடிப்படையில் தலைமைச் செயலக சங்கத்துடனும் ஆசிரியர் சங்கத்துடனும் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி பெற்றதுதான் முதலில் போனஸ். போனஸ் என்றால் நாம் கேட்கலாமா? போனஸ் லாபத்தில் பங்கு கேட்கலாம். அரசு பணியாளர்கள் கேட்பது சரியா முறையா என்று நம்மவரே கேட்கின்ற சூழ்நிலையில் அது கொடுபடா ஊதியத்தை ஆண்டுக்கு ஒரு முறை போனஸாக நீங்கள் முதலில் 250 ரூபாயில் தொடங்கியது. அன்றைய முதல் எம்ஜிஆர் நிர்வாகம் அதனை கொடுப்பதற்கு முன்வந்தது. அடுத்த ஆண்டு 500 ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்ததும் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம். எனவே முதலமைச்சர் கூட்டத்திற்கு வந்த பின்பு நிருபர்கள் கேட்டார்கள், தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் போனஸை உயர்த்தி கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது, நீங்கள் என்ன முடிவெடுத்தீர்கள் என அன்றைய முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரனை கேட்கின்ற பொழுது அப்போது அவர் பேச மாட்டார். அவர் 5 விரலை காட்டி இப்படித்தான் சொன்னார். அதற்கு அர்த்தம் 500 என்று பணியாளர் சங்கம் கருதியது. அதற்கு அன்றைய நீதிமன்ற நெடுங்கியல் வேறு விதமாக அர்த்தம் கற்பித்து 50 ரூபாய் பணியாளருக்கு இணையாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றன. 7500 ரூபாய் மத்திய அரசு பணியாளர்கள் போனஸாக, பொங்கல் போனஸாக தீபாவளிக்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது தமிழ்நாடு சங்கமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றது. தோழர்களே, எங்களுக்கு வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம். நான் மாநில தலைவராக இருந்த பொழுது பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒரு குழு அமைத்து ஏராளமான போராட்டங்களை, கருத்தரங்குகளை நான் நடத்தியிருக்கின்றேன். என்ன ஒரு துரஷ்டம் என்றால், யாரெல்லாம் பழைய பென்ஷன் திட்டத்தில் சேராமல் இருக்கின்றார்களோ அவர்களிடமிருந்து உரிய ஆதரவு இல்லை என்பதுதான் மிகப்பெரிய குறைபாடு. பழைய பென்ஷன் திட்டம் வேண்டும் என்று குரல் கொடுத்தால் அது கலந்து கொண்டிருப்பவர்கள் பழைய பென்ஷன் திட்டக்காரர்கள் தான். புதிய பென்ஷன் திட்டத்தில் யாரும் வருவதில்லை.